மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 18ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சாலிடாக அடுத்த எக்ஸாமுக்கு 1-2 கேள்விகள் உறுதியாக நம்ம கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு செய்தி இருக்கு பாருங்க. இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஓகேவா, தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு தினம் எப்போது எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அது பார்க்க போகிறோம். அதோட பின்னணி என்ன, இதுக்கு முன்னாடி என்ன தினம் கொண்டாடினாங்க ஓகேவா, அந்த வரலாறு பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க, இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட், சரியா, அந்த ராக்கெட்டுக்கு என்ன பேர், அது யார் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த செய்தி பார்த்துட்டு, உலகின் நீளமான சரியா மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயிலை இந்தியா இயக்கி சாதனை படைச்சிருக்கிறாங்க. எங்கிருந்து எங்கே இயக்கப்பட்டுள்ளது, என்ன சிறப்புகள் அது பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் மற்றும் மயில்சாமி அண்ணாதுரை குழு இன்றைய தினம் செய்தியில் வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திட்டம் டிஜி லாக்கர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, இதற்கான பயன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்து அம்மா மினி கிளினிக் திட்டம் மீண்டும் துவங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சரியா தமிழக வெற்றி கழகம் அந்த அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட சிறப்புகள் என்ன, எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள் பார்க்க போகிறோம். சரியா, சூப்பரான செய்திகள் ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க மக்களே. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் சூப்பராக கொஞ்சம் நோட்ஸ் சூப்பராக தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஒரு அருமையான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தமிழ்நாடு தினம். சரி, தமிழ்நாடு டே அப்படிங்கிறது சரிங்களா, என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்த்துருங்க. முன்னாள் முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் 1967 ஜூலை 18 அன்று அப்போதைய சென்னை மாகாணத்தின் பெயரை சரியா தமிழ்நாடு என, அதாவது சென்னை மாநிலம் அப்படின்னு இருக்கணும், சரி, சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதற்கு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை மாகாணம் சரி, அதாவது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்தது. சரியா, மொழி வாரியாக நவம்பர் 1 1956 அன்று 56ல் பிரிக்கப்பட்டது. சரியா, பிரிக்கப்பட்ட பிறகு மெட்ராஸ் மாநிலம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அந்த மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை மாற்றுறதுக்கு தான் அப்போதைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் என்னைக்குமா, ஜூலை 18ஆம் தேதி. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் தேதி தான் தமிழ்நாடு தினம் அப்படிங்கிற மாதிரி சரியா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்பட்டது. அதற்கேற்ற மாதிரி இன்றைய தினத்திலும் தமிழ்நாடு தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. சரிங்களா, ஓகே பாருங்க. ஆனால் தமிழ்நாடுங்கிற பேர் முறைப்படி அஃபிஷியலாக ரீநேம் பண்ணது எப்போ, ஜனவரி 14, 1969 மறக்காதீங்க. சரியாம்மா, அடுத்தபடியாக சரி, அதான் நம்ம சொன்னதான். சரி, அந்த ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு தினம் என கொண்டாடப்படும் என அறிவித்தது எப்போ, அக்டோபர் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது அறிவித்தாங்க அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜூலை 18ஆம் தேதியில் ஓகேவா 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு தினம் கொண்டாடப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷம் முதல் முறையாக, ஜூலை 18 2022 ஓகேவா. சரி, அடுத்து நவம்பர் 1ஆம் தேதி மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு மெட்ராஸ் மாநிலம் உருவானது. அந்த தினம் தான் தமிழ்நாடு தினம் அப்படி சொல்லிட்டு முதல் முறை கொண்டாடப்பட்ட வருஷம் 2019. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவங்க சரிங்களா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அப்போ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சரியா தமிழ்நாடு தினம் கொண்டாடப்பட்டது நவம்பர் 1 2019 ஓகேவா. அதை மாற்றி அமைத்து இப்போ எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது, ஜூலை 18. அந்த ஜூலை 18க்கு காரணம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண நாள் என்னைக்குமா, ஜூலை 18, 1967. ஆனால் முறைப்படி தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றினது ஜனவரி 14, 1969 மறந்துடாதீங்க. அந்த நவம்பர் 1 தற்போது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்தபடியாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்கம்மா. இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட், அதோட பேரு விக்ரம் 1. சரியா பாருங்க, ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் தான் ஓகேவா, ஒரு தனியார் விண்வெளி நிறுவனம் தான் இந்த ராக்கெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா, இந்த ராக்கெட்டை வந்து விண்வெளிக்கு செலுத்துவதற்கு வைக்கப்பட்ட பேர், அந்த திட்டத்துக்கு வச்ச பேர் மிஷன் ஆகமன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விக்ரம் அப்படிங்கிற பேரை யார் பேரில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளி துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் அவர்கள். அவர் பேர் தான் ஷார்ட்டா சுருக்கி விக்ரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இந்த மிஷன் ஆகமன் திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 அந்த ராக்கெட் ஆனது எங்கிருந்து செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சரியா இஸ்ரோவுக்கு சொந்தமான சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. ஜூலை 18, 2026 முதல் சரித்திர சாதனை பெற்ற ஒரு நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விக்ரம் 1
இன்னொரு ராக்கெட் ஆனது சுமார் 350 முதல் 400 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 450 கிலோமீட்டர் பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் சரியா தூரத்திற்கு பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தும் வசதி கொண்டது இந்த விக்ரம் 1. ஓகேவா? சூப்பர். அடுத்து போலாமா? அடுத்தபடியாக உலகின் நீளமான ஹைட்ரஜன் ரயில், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் மற்றும் உலகின் நீளமான ஹைட்ரஜன் ரயில் யார் இயக்கியிருக்கிறாங்க? நம்முடைய இந்தியா தான். பாருங்க, ஹரியானா மாநிலம் ஜிந்த் மற்றும் சோனிபட் வழித்தடத்தில் ஓகேவா ஜூலை 17, 2026 அன்று உலகின் நீளமான இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேவையை தொடங்கி வைத்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த ஜிந்த் மற்றும் சோனிபட் நகரங்களுக்கு இடையே மொத்தம் 12 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. 89 கிலோமீட்டர் தொலைவே கொண்டது. இதை 2 மணி நேரத்தில் இந்த ரயில் கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. சரியா? அடுத்தபடியாக இதுதான் உலகின் மிக நீளமான மற்றும் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ரயில்கள் பொதுவாக ஒரு 2லேருந்து அதிகபட்சம் ஒரு 4 பெட்டிகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள சரிங்களா இயக்கப்பட்டுள்ள அந்த ஹைட்ரஜன் ரயிலானது 10 பெட்டிகளை கொண்டது. இது தவிர இதோட கெப்பாசிட்டி சரியா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி 3200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்டது. இந்த ட்ரெயின் 10 பெட்டிகள் இருக்கிறதுனால 2600 பேர் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் 10 பெட்டிகளை கொண்டதுனால உலகின் மிக நீளமான 3200 குதிரை திறன் கொண்டதுனால உலகின் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் அப்படி சொல்கிறாங்க இந்தியாவில் இயக்கப்பட்ட அந்த ஹைட்ரஜன் ரயில். ஓகேவா? ரொம்ப முக்கியமானதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் டெஸ்ட் சரி சோதனை நடத்தும் போது 110 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு தான் அந்த ட்ரெயின் இயக்கப்பட்டுள்ளது. சரியா? ஆனால் பெர்மிஷன் கொடுத்துருக்குது 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் இந்த ட்ரெயின் ஓட்டணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் போகும். ட்ராக்கோட கண்டிஷன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்? சரி, 75 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு. இந்த ரயில் பட்டிகள் இதற்கான ரயில் பட்டிகள் தயாரிக்கப்பட்ட இடம் ஐசிஎஃப் பெரம்பூர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் ரயிலை பயன்படுத்துறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் எரிபொருள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் எந்த விதமான புகையோ காற்று மாசுபாடோ ஏற்படாது. சரியா? வழக்கமாக வேற எரிபொருளை பயன்படுத்தும் போது அதில் கார்பன் அதிக அளவு வெளியிடப்படும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் பயன்படுத்தும் போது நீராவி மட்டும்தான் வெளியிடப்படும். அதனால சுற்றுச்சூழல் பாதிக்காது. 2070ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா சரியா 0 கார்பன் உமிழ்வு 0 கார்பன் எமிஷன் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட்டை அடைவதற்கு இந்த ஹைட்ரஜன் ரயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் ரயிலை இயக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியா ஜெர்மனி. எந்த ஆண்டு? 2018ஆம் ஆண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை இயக்கிய நாடு ஜெர்மனி. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2018. விராட் கோலியோட ஜெர்சி நம்பரில் தான் சரியா 18. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ரயில் ஜெர்மனி மறக்கக்கூடாது. இந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் இணைந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்கள், இனிமேல் அடிக்கடி செய்தியில் வரும். பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் மற்றும் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை குழு. சரி, 2 கமிட்டியும் சரி ஸ்கூல் சிலபஸை மாற்றுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. சரியா? என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு பள்ளிகளில் சரியா 1 முதல் +2 வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க சரியா டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியோட தலைவராக இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். சரிங்களா? டிஎம்கே கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அமைச்சிருந்தாங்க. அந்த சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தலைமை அமைக்கப்பட்ட அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டு அதாவது 2026-27 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைத்து புதிதாக வெளியிடப்பட்டு இப்போ ஸ்கூல் எஜுகேஷனும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? என்ன கமிட்டிமா? சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அல்லது 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் சிலபஸை மாற்றுறதுக்கு. இந்த நிலையில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக சரியா தற்போதைய தமிழக வெற்றி கழகம் அரசானது அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசானது முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் 17 பேர் கொண்ட ஒரு குழுவினை அமைத்தது. சரிங்களா? இந்த குழுவோட முக்கியமான நோக்கம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் சரியா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புதிய பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன கமிட்டி போட்டுக்கிறாங்க? மயில்சாமி அண்ணாதுரை 4thலேருந்து +2 வரைக்கும் ஸ்கூல் சிலபஸை மாற்ற போகிறாங்க. சரிங்களா? தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் ராஜ்மோகன் அவர்கள். சரியா சீக்கிரமாக அந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அந்த கமிட்டியை கூப்பிட்டு நாங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ராஜ்மோகன் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு நியூஸ் இது வந்தது ஞாபகம் வச்சு. சரிங்களா? அடுத்தபடியாக டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா? டிஜி லாக்கர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக வைப்பதற்கான ஒரு வசதி. அதுக்கு பேர் தான் டிஜி லாக்கர். இந்த டிஜி லாக்கர் சேவையின் ஆரம்ப கட்ட இந்த பீட்டா சேவை ஒரு சின்ன சேவையானது
முதல் முறையாக இனிஷியலாக தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2015 வெளியிடப்பட்டது. சரியா, இது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு அங்கமாகும். சரியா, டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஜூலை 1, 2015 இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த டிஜிட்டல் லாக்கர் திட்டம் பிப்ரவரி 2015 தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அதாவது நம்ம ஜூலை 1ஆம் தேதி அஃபீஷியலாக டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கினாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இது சொல்லியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக, சரியா, ஜூலை 1, 2015 அன்று மத்திய அரசினால் இந்த டிஜிட்டல் லாக்கர் திட்டம் அஃபீஷியலாக தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாம்பிளா சும்மா அப்படி தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா, அஃபீஷியலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அந்த டிஜிட்டல் லாக்கர் திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நாள் ஜூலை 1, 2015 மறந்துடாது. சரியா, இந்த சேவையை தொடங்கியது மெய்டி என்று அழைக்கப்படும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். இதோட நோக்கம் இந்திய குடிமக்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், சரியா, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டு, லைசன்ஸு, பேன் கார்டு போன்ற முக்கியமான ஆவணங்களை மின்னணு முறையில் பாதுகாப்பாக சேமிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, அம்மா மினி கிளினிக் திட்டம். சரியா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு மினி கிளினிக் திட்டம், ஒரு சுகாதார சேவை திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. எப்பன்னு பாருங்க, டிசம்பர் 14, 2020 தொடங்கியிருந்தாங்க. சரியா, அப்போதைய முதலமைச்சர் சரியா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது டிசம்பர் 14, 2020. சரியா, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை மருத்துவ சேவைகளை ரொம்ப ஈஸியாக கிடைக்க செய்ய வைக்க வேண்டும். அதற்கு தான் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா, இந்த திட்டத்தில் என்ன சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வெப்பநிலை, சரியா, இரத்த ஆக்சிஜன் அளவு, இரத்த அழுத்தம், பிரஷர், ஹீமோகுளோபின், சரியா, சர்க்கரை வியாதி, இரத்த சர்க்கரை அளவு, சிறுநீர் மாதிரிகள், இந்த மாதிரி அடிப்படை சுகாதார வசதிகளை வழங்குவதற்காக தான் அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்பட்டது 2020. சரியா, நடுவில் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு, சரிங்களா, புதிய அரசு, தமிழக வெற்றி கழக அரசானது ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. என்னம்மா, இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் மீண்டும் சூப்பராக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு சிறப்பு செய்தி வெளியில் வந்திருக்கு, மறந்துடாங்க. சரியாமா, அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செகண்ட் கொஸ்டின், மிஷன் ஆகமன் எதனுடன் தொடர்புடையது? தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தனியார் துறை ராக்கெட்டின் பெயர் என்ன? ஃபோர்த் கொஸ்டின், உலகின் நீளமான ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள சுல்தான் அகமது இஸ்மாயில் மற்றும் மயில்சாமி அண்ணாதுரை குழு எதனுடன் தொடர்புடையது? சிக்ஸ்த் கொஸ்டின், டிஜி லாக்கர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.